நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். நீண்ட எதிர்பார்ப்பு மத்தியில் நேற்று நம்ம தளபதி படம் கோட் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெங்கட் பிரபு முதல்ல ரொம்ப நாள் கழித்து இயக்கியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம் ஃபர்ஸ்ட் காம்போவாக ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. அதனால இந்த படத்துக்கு அது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பெரிய பெரிய கேரக்டர்லாம் இருக்குது, 2-3 விஜய் வராப்டா அப்படின்னு சொல்லி ஹைப் எத்தனை காரணம் இல்லாமல் டீஆக்ஷன் பண்ண விஜயும் இருக்காரு. அதுக்காக அந்த லுக் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் படத்தோட ஜென்ரல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் விஜய் ஃபேன்ஸ் நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டாங்க. அது என்னென்னலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில் அப்படின்றது தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் விஜய்க்காகவே நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். கிட்டத்தட்ட படம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் பார்த்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் படம் விறுவிறுப்பாக போய் எங்கிட்டு போய் எப்போ முடியுதுன்னு தெரியாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் வாழையில ஓடின ரசம் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி படத்தோட கதை எங்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் எங்கிட்டோ போகுது படம். ஃபஸ்ட்டு பிஜிஎம் சொல்லி ஆகணும். இதெல்லாம் படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் தான். நம்ம யுவன் சங்கர் ராஜோட பாடல்கள் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மொக்கப் பண்ணிக்கிட்டாலுமே தேட்டரில் ரசித்து பார்த்த பாடல்கள் நிறையா பேர் ஸ்பார்க் பாட்டும் மட்ட சாங்கும் தான் நிறையா பேர் பார்த்தாங்க. விசில் போடு நம்ம கேட்காத வெர்ஷனே சூப்பராக படத்தில் வச்சுருக்காங்க. அந்த வெர்ஷன் நான் அன்எக்ஸ்பெக்டடு. அந்த பிஜிஎம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. மெயினாக தளபதிக்கும் இளைய தளபதிக்கும் இன்ட்ரோல் வரைக்கும் மாசான ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க. அதில் வர பிஜிஎம்மும் சரி, அதுக்கடுத்த வர காட்சிகளை இளைய தளபதியாக காட்டுற ஒவ்வொரு காட்சிக்கும் போடுற பிஜிஎம்மும் செம்மையாக போட்டிருப்பார் நம்ம அனிருத்து படத்தில். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிஜிஎம் ரெஃபரன்ஸில் வருது. படையப்பா பிஜிஎம்மும் கமலஹாசனுடைய டைலாக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் சீன் வச்சுருந்தாலுமே தளபதி விஜயில் அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய எல்லா படத்துலையும் ஹீரோ இல்லாமல் எல்லா ஹீரோவோட பிஜிஎம்மும் சரி கேஸ்டிங் ரோடும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதனால நம்ம அந்த படத்தில் கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சின்ன வயசு பையன் தொலைஞ்சு போகிறாரு. அது வில்லன் கையில் மாட்டிட்டு வில்லனா மூலமாக தன்னுடைய மகனாக வளர்க்கப்பட்டார். மைக் மோகன் கையில் இன்னொரு விஜய் மாறுறாரு. அந்த விஜய் தன்னுடைய குடும்பத்தோட, அதாவது தன்னுடைய வளர்ப்பு அப்பா குடும்பத்தோட எதிரியாக நம்ம உண்மையான அப்பா எதிர்க்கிறாரு. அந்த உண்மையான அப்பா யார் எதுக்காக எதிர்க்கிறாங்க அதை தடுக்கிறது தான் நம்ம மீதி கதையாக நம்ம வெங்கட் பிரபு டேரக்டர் வச்சுருக்காரு. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் டைம் டியூரேஷன் வச்சுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டைம் டியூரேஷனை குறைச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட படத்தோட ரன்னிங் டைம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் கிட்டத்தட்ட ரன்னிங் 3 மணி நேரத்துக்கு மேலேயே வருது. இதில் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கதையை கொஞ்சம் சுருக்கியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மைக் மோகனுடைய நடிப்பு வில்லன் உங்கள் ஃபஸ்ட்டு சீனே எடுத்தவொடனே போய் வில்லனை போய் போட்டு தள்ளுறாங்க. ஆன்டி டெரரிஸ்ட்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த ஆன்டி டெரரிஸ்டாக பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு ஸ்டோரியே இல்லாமல் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இல்லாமல் அப்படியே படத்தை அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஃபஸ்ட் ஹாஃபில் திரைக்கதையை எங்கிட்டு போகுதுன்னு தெரியாமல் இருக்கிறனால தான் திரைக்கதை ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வழக்கம் போல் நம்ம விஜயோட சின்ன விஜய் இளைய தளபதி விஜய் வந்துடுறாப்புல அவருக்கும் இவருக்கு தான் போட்டி ஆரம்பிக்குது. இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் படத்தோட மீதி கதையாக வச்சுருக்காங்க. பிஜிஎம் ப்ளஸ் சிறைக்கதை ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் ஓகே. அடுத்து படத்தில் ஆக்ஷன் விஜய் வழக்கம் போல் இவர் கதையெல்லாம் மெயினாக போகிறாங்க. பிரபுதேவா பிரசாந்த் உங்களுடைய நடிப்புலாம் வேறு லெவலில் இருக்கும். அது இந்த படத்தில் கேமியோ ரோல் பண்ணாங்க நிறையா பேர் இருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. கேமியோ ரோல் நம்ம ஏகப்பட்ட பேர் நம்ம யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம்மில் தலை மங்காத்தா பிஜிஎம் போட்டிருப்பாங்க. அப்புறம் அங்கிட்டு த்ரிஷா வருவாங்க, அங்கிட்டு எஸ்கே வருவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வருது. நிறையா பேர் யாராவே இந்த மாதிரி இந்த எதிர்பார்த்த சீன் நான் எஸ்கே வருவார்னு எனக்கு தெரியும். எனக்கு படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே தலை ரெஃபரன்ஸ் சீன் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எஸ்கே தான் அன்எக்ஸ்பெக்டட். அது நானே எதிர்பார்க்கல. யாரெல்லாம் எஸ்கே வர்றது எதிர்பார்க்கல அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட டைம் டியூரேஷனை குறைச்சிருக்கலாம், வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். மற்றபடி படத்தோட எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு எதுவும் மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன படத்தோட டைம் டியூரேஷனை மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். வழக்கம் போல் பிரேம்ஜி அப்புறம் வெங்கட் பிரபுவோட டீம் எல்லாருமே இங்கே படத்தில் இருப்பாங்க. அது நம்ம வெங்கட் பிரபு ஃபேமிலின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நிறையா கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சிஎம் காரோட அந்த நம்பர் பிளேட்டு TN07 CM 2026
அவர் அந்த காரு அந்த மாதிரி ஏகப்பட்ட சீன் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கார் வந்து சிஎம் நம்பர் பிளேட்டு சிஎம் 2026 அதை குறிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இடத்துல 2-3 இடத்துல வந்து பிரேம்ஜியை வந்து அரசியல் வசனங்கள் மாதிரி பேசுவார். அதெல்லாம் வந்து பண்ண ரசிக்கிறபடி அளவுக்கு தளபதி விஜயோட ரெஃபரன்ஸ்னே ஏகப்பட்ட சீன் வச்சுருக்காங்க. மற்ற படத்துலேயும் அந்த திருஷா அவங்க 2 பேரும் போகிற ஸ்டெப்பும் சரி, ஏகப்பட்ட காட்சிகள் வந்து தளபதி ரெஃபரன்ஸு. அப்புறம் அந்த கில்லி மருதமலை மாமணிய முருகையா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் படத்தில் என்னென்ன இருக்குன்றதை. திரைக்கதை கொஞ்சம் பெட்டராக அமைஞ்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். விறுவிறுப்பான கதைகளை கொஞ்சம் அவர் டாகர் பண்ணாமல் விட்டனால வந்து வெங்கட் பிரபு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறனால படம் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் கடைசி 1/2 மணி நேரம் வந்து வேலை அன்எக்ஸ்பெக்டட் மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு ஏகப்பட்ட கேமியோ இதெல்லாம் வந்து வச்சுருக்கனால படம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு ஆர்கேவன் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 தருவேன். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்கேவன். பை வியூவர்ஸ்.